ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சகோதரன் ராஜ். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, பிரதர் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி ஐடி கொடுக்குறீங்களாப்பா, அது எப்படி நாங்கள் உங்கள் ட்ராவல்ஸில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அப்படி கேட்ட சகோதரர்களுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இதை பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு கேஆர் கிளீன்ஃபேர் ஏஜென்ட் லாகின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுளில் எங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். அதுலேருந்து இந்த முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, கேஆர் கிளீன்ஃபேர்ஸ்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஏஜென்ட் லாகிங் ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் லாகிங், இதில் எங்கிட்ட ஐடி வாங்கினவங்க இதில் நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணலாம். இதான் எங்களுடைய வெப்சைட், எங்கள் கேஆர் கிளீன்ஃபேரு. இது கேஆர்கேஎஸ் ட்ராவல்ஸோடைய கம்பெனியோடைய வெப்சைட் நேம் வந்து கேஆர் கிளீன்ஃபேர்ஸ். ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் நியூ ஏஜென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்ன பேரில் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்போது அதை இந்த இடத்துல அந்த கம்பெனி நேம் அடிக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நேமோ அந்த நேமில் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து கேஆர்எஸ் ட்ராவல்ஸ் கம்பெனி நேம் கொடுத்தாச்சு. அப்போ ஓனர், அப்போ எங்களுடைய ராஜ் கொடுத்தாச்சு. செகண்ட் நேமும் கொடுக்கணும், இது ஒரு பேரை கொடுத்தாச்சு. இப்போ அட்ரஸ் நம்ம கொடுக்கலாம், இந்தியா அட்ரஸ் தான் கொடுக்கணும். இது பேஸ்டு இந்தியனுடைய கம்பெனி, அதனால இந்தியன் அட்ரஸை கொடுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் ஏதாச்சும் சென்னை, இது ஒரு இதை கொடுத்துக்குங்க, ஸ்டேட்டு தமிழ்நாடு ஆர் கேரளா, எனிவேர், நோ ப்ராப்ளம். பின்கோட் கொடுத்துக்கோங்க. இந்தியா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் குவைட்டில் இருந்தாலும் வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இந்தியன் நம்பர் மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 10 டிஜிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு நம்பர், பேன் கார்டு மஸ்டாட்டாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுக்க முடியாது. ஏன்னா இது இந்தியன் கவர்மெண்ட்டு உங்களுக்கு மானிட்டரிங் பண்ணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பேன் கார்டுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் ஏதாச்சும் மெயில் ஐடி கொடுக்கணும். இவ்வளோ தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது. கம்பெனி டீட்டெயில்ஸில் வந்து ஒரு கம்பெனி நேம் கொடுக்குறீங்க, ஓனருடைய நேம் கொடுக்குறீங்க, கம்பெனி அட்ரஸ் கொடுக்குறீங்க, ஸ்டேட் கொடுக்குறீங்க, எந்த சிட்டின்னு கொடுக்குறீங்க, பின்கோடு, காண்டாக்ட் நம்பர், ஒரு இந்தியா நம்பரு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ், உங்களுடைய மெயில் ஐடி, இதை கொடுத்தா போதும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருந்தால் இதை ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி, அதை நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம். ஜிஎஸ்டி இருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிட்டு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கூடிய அப்ளிகேஷன் கூடிய நம்பர் இருக்கும், REQ27. இதான் வந்து உங்களுக்குடைய நீங்கள் எங்கள் கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஐடி. ஓகே, இந்த ஐடியில் உங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஐடி. அதே போல் உங்களுக்கு மெயிலே வந்து ஒரு மெயில் வந்துருக்கும், ரெஃபரன்ஸ் மெயில் வந்திருக்கும். வித்தின் 24 ஹவர்ஸில் எங்களுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் மெயிலில் ஷேர் பண்ண உடனே அது பிறகு உங்களுக்கு ஐடி க்ரியேட் பண்ணி அனுப்புவாங்க. அது யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் நீங்கள் எந்த மெயில் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்துடும். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஏஜென்ட் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது பிறகு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.